ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அழுந்துக்கின்னே வராங்க. "ஏன் என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க சார்" அப்படின்றாங்க. "என்னோட மனைவிய காணோம் சார்" அப்படின்றாங்க. "ஏன் ஏதாச்சும் வீட்ல பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாங்க. "ஆமா சார், என்னோட பொண்டாட்டிக்கும் என்னோட அம்மாவுக்கும் சண்டை. அதில நான் என்னோட அம்மா பக்கம் பேசிட்டேன். என் பொண்டாட்டி பக்கம் என்ன நியாயம்னே நான் கேட்கல. அதனால என் பொண்டாட்டிய நான் வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டேன். என்னோட பொண்டாட்டி எங்க போனான்னே தெரியல சார்" அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்க ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரையும் கூட்டுக்கின்னு சுரேஷ் போறாரு. அங்க போய் பார்த்தா, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, இது என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழுறாரு. உன்னோட பேச்ச நான் கேட்டு இருக்கணும். அம்மா பேச்ச கேட்டது என்னோட தப்பு தான். ஆனா இந்த மாரி பண்ணிட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழுறாரு. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம வீட்லயும் தானே பிரச்சனை நடந்துச்சு. நம்ம மதி பக்கம் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்காம, அம்மா பேச்ச கேட்டுக்கின்னு நம்ம மதியம் வேற வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. மதிக்கிட்ட வந்துட்டு உக்காந்து கேட்குறாங்க, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன சுரேஷ் ஏதோ ஆச்சரியம்?" அப்படின்றாங்க. "இல்ல, நீ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன்" அப்படின்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, மதி எதுவும் பேசல. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த சொல்றாங்க. "சரி மதி, நான் பண்ணது தப்பு தான். சரி வா வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. இங்க பாக்கியராஜுக்கும் மலருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எப்படியோ சுரேஷ் மதிய மன்னிச்சு ஏத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.